கல்லில் வடித்த காவியம் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன்ஸ்: தாஜ்மஹால், ஜஹாங்கீர் கல்லறை, மோதி மசூதி, ஜும்மா மசூதி. இந்த கேள்விக்கு சரியான பதில் மோதி மசூதி. கஜுராஹோ என்ற இடம் அமைந்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ்: மத்திய பிரதேசம், ஒடிசா, மகாராஷ்டிரம், தமிழ்நாடு. இந்த கேள்விக்கான சரியான பதில் மத்திய பிரதேசம். தேசிய வளர்ச்சியின் உயிரோட்டமாக கருதப்படுவது எது? ஆப்ஷன்ஸ்: எழுத்து படிவம், போக்குவரத்து திட்டம், தகவல் பரிமாற்றம், தொலைதூரம் அறிதல். இந்த கேள்விக்கான சரியான பதில் போக்குவரத்து திட்டம். விவேகானந்தர் பாறை அமைந்துள்ள இடம் எது? ஆப்ஷன்ஸ்: சென்னை, மும்பை, கன்னியாகுமரி, திருவனந்தபுரம். இந்த கேள்விக்கான சரியான பதில் கன்னியாகுமரி. அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவில் யாரால் கட்டப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: குரு அர்ஜுன், குரு ஹர் கோவிந்த், குரு நானக், குரு அங்கடாதன். இந்த கேள்விக்கான சரியான பதில் குரு ஹர் கோவிந்த். சார்மினார் அமைந்துள்ள இடம் எது? ஆப்ஷன்ஸ்: கொல்கத்தா, டெல்லி, மும்பை, ஹைதராபாத். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஹைதராபாத். இந்தியாவின் மிக உயர்ந்த விருது எது? ஆப்ஷன்ஸ்: சாகித்ய அகாடமி, ஊர்வசி விருது, லலித் கலா அகாடமி, பாரத ரத்னா. இந்த கேள்விக்கான சரியான பதில் பாரத ரத்னா. பாம்பன் பாலம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன்ஸ்: ஸ்ரீலங்கா, கோவா, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி. இந்த கேள்விக்கான சரியான பதில் ராமேஸ்வரம். யாருடைய இராணுவ நடவடிக்கை அலகாபாத் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன்ஸ்: ராமகுப்தா, சந்திரகுப்தா, சமுத்திரகுப்தா, புருகுப்தா. இந்த கேள்விக்கான சரியான பதில் சமுத்திரகுப்தா. முகலாயர் கால ஓவிய கலைக்கு வித்திட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஹுமாயூன், ஷாஜகான், அக்பர், ஜஹாங்கீர். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஹுமாயூன். தமிழகத்தில் முதலில் தொடங்கப்பட்ட ரயில் நிலையம் எது? ஆப்ஷன்ஸ்: ராயபுரம், பாளையங்கோட்டை, எழும்பூர், தாம்பரம். இந்த கேள்விக்கான சரியான பதில் ராயபுரம்.